விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் பேரணி செல்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்கள். நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நினைவு நாளை முன்னிட்டு அம்பேத்கர் சிலையிலிருந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, அதே போல தற்போது ஊர்வலமாக வந்து கொண்டிருப்பது கட்சியாக பார்க்கப்படுகிறது. ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் இந்த பேரணி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அரை கிலோமீட்டருக்கு மேல் இந்த நிலையத்திற்கு வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி, அதே போல தேமுதிக நிர்வாகிகள் அனைவரும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்தே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவாக ஏராளமானோர் குமுதி இருந்ததை பார்க்க முடிந்தது. ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் வந்திருந்ததையும் பார்க்க முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பிரேமலதா விஜயகாந்த் இந்த ஊர்வலமாக வந்து விஜயகாந்த் மரியாதை செலுத்திய பிறகு வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், கட்சி தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் அவர் சந்தித்து இந்த இடத்துல விஜயகாந்தனுடைய நினைவிடத்துல அஞ்சலி செலுத்த இருக்காங்க. சுபாஷ், அடுத்ததாக எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்த உள்ளனர்? காலையிலிருந்து பார்த்தோம் என்றால் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில தலைவர் நயினார், அதே போல மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் ஆகியோர் எல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தியதை பார்க்க முடிந்தது. அதே போல கட்சியினுடைய சீமான் அவர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள் என்பதை பார்க்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறார். பிரேமலதா பண்ணிட்டோம்னா அவர் வீட்டில இருந்து புறப்பட்டுருவாரு. இங்கே அவங்க நினைவகத்துக்கு அவர் வருவதற்கும் பிரேமலதா விஜயகாந்த் வந்து சேருவதற்கும் சரியாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அளவில் நினைவகத்துல வந்து மரியாதை செலுத்த இருக்கிறார். இரண்டு மகன்களுடன் ஊர்வலமாக சென்று பிரேமலதா விஜயகாந்த் அஞ்சலி செலுத்த இருக்கிறார். தேமுதிக தொண்டர்களும் ஊர்வலமாக செல்கின்றனர். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் காலை முதல் விஜயகாந்த் நினைவிடத்தில் வந்து மலர்தூவி அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருவதை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரேமலதா விஜயகாந்த் தனது இரண்டு மகன்களுடன் ஊர்வலமாக சென்று விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த இருக்கிறார். சுபாஷ், தற்போது விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி பேரணி செல்கின்றனர் தேமுதிகவினர். அங்கு கூட்டம் எப்படி இருக்கிறது, சூழல் எப்படி இருக்கிறது, விவரங்கள்? கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணி ஊர்வலத்துல கலந்து கொண்டிருக்கிற காட்சிகளாக பார்க்க முடிகிறது. கட்சியினுடைய தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை இந்த ஊர்வலத்துல கலந்து கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. இந்த ஊர்வலங்கள் அனைவரும் சொல்லக்கூடியது கேப்டன் விஜயகாந்தின் பெயர் புகழ் போங்க வாழ்க என்று கோஷங்களை புலத்தி முனைந்து வருகிறத காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஏராளமான கூட்டம் இந்த பகுதி முழுவதுமாக இருக்கிறது. தேமுதிகனுடைய அனைத்து நிர்வாகிகளும் இங்க வந்திருக்கிறத காட்சிகளாக பார்க்க முடிகிறது. பாத்தீங்கன்னா அந்த கோயம்பேடுல இருந்து செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. ஏராளமானோர் இந்த இடத்துல வந்து ஊர்வலத்தில் பங்கேற்றிருப்பதில் காட்சியாக பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் வீரா அதற்கான காட்சியை காட்டிக் கொண்டு வருகிறார். தற்போது இந்த தேமுதிகவினுடைய ஊர்வலமானது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் தற்போது எல்கே சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுபாஷ், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம பேசலாம். தற்போது நம்முடன் நமது செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, தற்போது தேமுதிகவினர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக பேரணியாக செல்கின்றனர். இந்நிகழ்வு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, நடிகரும் மறைந்த தேமுதிகவினுடைய நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்தினுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினமானது இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதை ஒட்டி தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக வரக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஏதுவாக அவர்கள் வந்துட்டு மரியாதை செலுத்துவதற்கு ஏதுவாக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில்
சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அருகில் இருந்து தற்போது அமைதி ஊர்வலம் என்பது தொடங்கி பேரணி என்பது ஊர்வலம் தொடங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த பேரணியை பொறுத்தவரை கட்சியினுடைய பொருளாளர் எல்.கே. சுதீஷும் அதே போன்று மறைந்த தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய மகன்கள் சண்முக பாண்டியன் இளைஞர் அணி செயலராக இருக்கின்றார். அதே போல் விஜய் பிரபாகரன், அதே போன்று சண்முக பாண்டியன் இரண்டாவது பையன் இருவரும் வந்துட்டு அந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி தலைமை கழக நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, இளங்கோவன், டாக்டர் அவைத்தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கோயம்பேட்டில் இருந்து தலைமை கழகம் வரை அமைதி ஊர்வலமாக தற்போது அந்த பேரணி என்பது தொடங்கப்பட்டிருக்கின்றது. 4 துணை ஆணையர் பாதுகாப்புடன் இந்த பேரணி என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். பேரணி மட்டுமின்றி தலைமை கழகத்திலும் காவல்துறையினருடைய பாதுகாப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. 33 உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஆய்வாளர்களுடன் இந்த பாதுகாப்பு பணி என்பது போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து கோயம்பேட்டினுடைய அந்த தேர்தல் ஆணையத்தில் இருந்து தற்போது தலைமை கழகம் வரை நீண்ட தூரத்திற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த பேரணியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமைதி பேரணி என்பதன் காரணமாகவும் தொடர்ச்சியாக காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. வரக்கூடியது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்கு ஏதுவாக தீயணைப்பு வாகனங்கள் அருகில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வரக்கூடிய தொண்டர்கள்ல யாரேனுக்கும் உடல்நல குறைவு ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வசதியும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட தூரத்திற்கும் 200 மீட்டர் அளவிற்கு அந்த கயிர்கள் வந்துட்டு நீளமாக போடப்பட்டு அந்த கயிறு அடிப்படையில உள்ளே வந்து அந்த தொண்டர்கள் என்பது அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக தேமுதிக சார்பில் இந்த பேரணி என்பது அமைதி பேரணி என்பது தொடங்கி இருக்கின்றது. நடிகராக கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்து பலம் பெறும் ஒரு முக்கிய நடிகராக தமிழ் திரையுலகில் திகழ்ந்திருக்கின்றார். அதே போன்று அரசியலிலும் பெரும் வரலாற்றை படித்தவராக இருந்தவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த். அவருடைய மறைவு ஒரு பேரிழப்பாக பார்க்கப்பட்டு வருகின்றது. 2 ஆண்டுகள் ஆனாலும் தற்போது வரை தமிழகத்தை விட்டு நீங்கா இடம் பிடித்த ஒரு தலைவராக இருந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அவருடைய மறைவுக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் இன்றைய தினம் வந்துட்டு மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இந்த அமைதி ஊர்வலம் என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. மோனிஷா, தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அதுபோக தொண்டர்கள் புடைசூழ நூற்றுக்கணக்கானோர் தொண்டர்கள் புடைசூழ அங்கு பேரணியானது வந்து கொண்டிருக்கிறது. அங்கு போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக தற்போது இந்த அமைதி பேரணி அப்படிங்கிறது வந்துட்டு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றது. அதன் காரணமாக இந்த அண்ணா நகர் பகுதியில் இருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் தற்போது ஓரிரு வாகனங்கள் வந்துட்டு அருகில் இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலத்திலும் மற்ற வாகனங்கள் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய சாலையின் வழியாகவும் செல்லும். தற்போது இந்த பேரணி வந்துட்டு சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருப்பதன் காரணமாக அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் தற்போது மேம்பாலம் வழியாக மேலே வந்துட்டு அனுப்பப்பட்டு வருகின்றது. கீழ் செல்வதற்கு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படும் என்பதன் காரணமாக காவல்துறை வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தையுமே வாகனங்கள் அனைத்தையும் வந்துட்டு மேம்பாலத்தின் மேலாக அனுப்பப்பட்டு வருகின்றார்கள். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது அதிக அளவில் இல்லை. இருப்பினும் இந்த தலைமை கழகத்தினுடைய அருகில் வாசலில் வந்து சற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏனென்றால் அனைத்து வரக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து அவர்களுடைய வாகனங்களை விட்டு இறங்குவதற்கான அந்த இடமும் அதே போன்று வரக்கூடிய அண்ணா நகர் மற்றும் அதே போன்று ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தே வரக்கூடிய வாகனங்களும் இந்த பகுதியின் வழியாக செல்வதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது இருந்து வருகின்றது. தொடர்ச்சியாக பேரணி தொடங்கி இருக்கக்கூடிய பகுதியில தற்போது வரை போக்குவரத்து நெரிசல் என்பது பெரிய அளவில் இல்லை. தலைமை கழகம் அருகில் வரும்போது சற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகம் இருக்கின்றது. லிபிகா, நினைவிடத்திலிருந்து இந்த பேரணியானது எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? அது நினைவிடத்தில் சென்று சேர்வதற்கு இன்னும் எவ்வளவு மணி நேரம் ஆகும்? மோனிகா, தற்போது அந்த பேரணி என்பது தொடங்கப்பட்டு 5 நிமிடங்கள் முதல் 10 நிமிடங்கள் வரை ஆகின்றது. தொடர்ச்சியாக இன்னும் 10 நிமிடங்களுக்கு மேலாக வரும் இங்கிருந்து நினைவிடம் வந்து சேருவதற்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி என்பது தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக அமைதி பேரணி என்பதன் காரணமாகவும் மெதுவாகவே தற்போது அந்த அமைதி பேரணி என்பது வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 20 நிமிடத்திற்கு மேலாக தலைமை கழகத்திற்கு வந்து அதாவது மறைந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய நினைவிடத்திற்கு வந்து சேர்வதற்கு இன்னும் 20 நிமிடங்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. அதுவரை காவல்துறையினுடைய அந்த ஏற்பாடுகள் என்பது தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலுமே போடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியா
காவல்துறை பாதுகாப்பு மட்டுமின்றி வரக்கூடிய அந்த தொண்டர்களுடைய கவனங்களை பார்க்கும் வகையில் வந்துட்டு சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பேரணி இந்த ஊர்வலம் முழுவதுமே கண்காணிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை சார்பில் 4 சிசிடிவி கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டு ஊர்வலம் முழுவதையுமே வந்துட்டு தற்போது கண்காணிப்பதற்கான அந்த வீடியோ பதிவு என்பது செய்யப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக அதற்கு ஏற்றாற்போல் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. காவல்துறை பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு லிபிகா?